கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள இப்படி ஒரு ஆபத்துல மாட்டிக்குவான்னு நான் நினைக்கவே இல்ல. கேட்கும் போதே என் அடி வயிறெல்லாம் கலங்கிடுச்சுங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஈவ இறக்கமே கிடையாதா? ஒரு உயிரை கொல்ல எப்படி மனசு வருது இவங்களுக்கெல்லாம்? அவங்க எல்லாம் கூலிக்கு மாரடிக்கிறவங்க, பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. எனக்கு நம்ம ஜனங்களை நினைச்சாதான் கோவமா வருது. அவ்வளவு தூரம் அந்த ராஸ்கல் இவளை துரத்திட்டு வந்திருக்கான். வழியில பார்த்த எவனுமே இவளை காப்பாத்தவே இல்லை, அவனையும் தடுக்கல. ஜனங்க இவ்வளவு மோசமா இருந்தா இப்படிதாம்மா நடக்கும். ரஞ்சிதா, யாரும் உன்னை காப்பாத்த வரலனாலும் சாமி உன் பக்கம் இருந்திருக்கு. அதனாலதான் அந்த கொலகார பாவிகிட்ட இருந்து நீ தப்பிச்சு வந்திருக்க. ரஞ்சிதா, ரஞ்சிதா, ஏய் பொறுமடா. ரஞ்சிதா, என்னாச்சு? உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அந்த ரவுடிங்களால உனக்கு எதுவும் ஆகல? உன்னை கத்தியால ஏதாவது பண்ணானா? அதெல்லாம் காயமாச்சா? என்னாச்சு ரஞ்சிதா? அருண், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அருண், நான் நல்லா தான் இருக்கேன். ரஞ்சிதா, நீ உண்மையை சொல்லு ப்ளீஸ். நீ உண்மையை சொல்லு. அவனால உனக்கு ஒண்ணும் ஆகல? நாம வேணா போய் டாக்டர் பார்க்கலாம் வா. ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், உட்காருங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் தான் சொல்றேன்ல. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க அருண். சரி, இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? அண்ணி, நீங்க தான் அதுக்குள்ள அருணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? இல்ல ரஞ்சிதா, நான் சொல்லல. அப்புறம் எப்படி அருண் உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது? ரஞ்சிதா, உன் நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்தது. நீ தப்பிச்சு ஓடும்போது உன் கையில இருக்கிற பேக நீ கீழே போட்டு ஓடி இருக்க. அதுக்குள்ளதான் உன் போன் இருந்திருக்கு. அதை எடுத்துதான் எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. அவங்க இந்த விஷயத்த சொன்ன உடனே எனக்கு எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு ரஞ்சிதா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் அப்பவே பாதி செத்து போயிட்டு ரஞ்சிதா. அருண், நான் எப்படி அங்கிருந்து கிளம்புனேன்? நான் எப்படி போனை வாங்கினேன்? எப்படி நான் இங்க வந்தேன்? எனக்கு எதுவுமே புரியல. உனக்கு என்னாச்சு ஏதாச்சுங்கிற டென்ஷன் தான். உனக்குள்ள அது மட்டும் தான் ரஞ்சிதா ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இங்க வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான் போன உயிரை திரும்ப வந்திருக்கு. அருண், ஏய் மாப்பிள, அதான் ரஞ்சிதாக்கு ஒண்ணும் இல்லைல்ல, நீ முதல்ல பதட்டப்படாம இரு. பாவங்க அருண், இவன் ரொம்ப பயந்து போயிருக்கான். ரஞ்சிதா, உன்னை கொல்ல வந்தது யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ அவனை மட்டும் எனக்கு அடையாளம் காட்டு. அவனை என் கையாலே கொன்னுடுறேன். டேய், உன் கோவமும் ஆவேசமும் நியாயம்தான். அதுக்காக அவனை கொன்னுடுவேன்னு சொல்றதுல தப்புடா. இல்ல மாமா, ரஞ்சிதாவை கொலை வெறியோட அவன் அவ்வளவு தூரம் துரத்திட்டு போயிருக்கான். அவனை சும்மா விட சொல்றீங்களா? சும்மா விடணும்னு யாரும் சொல்லல அருண். லீகலா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம் தான் சொல்றோம். அது கூட முதல்ல அவன் யாருன்றது தெரியணுமே அத்தை. அவர் ரவியோட ஆளுதான் அருண். என்ன கொல்றதுக்காக அந்த ரவி தான் அவனை அனுப்பி வச்சிருக்கான். அயோக்கிய ராஸ்கல், அவனை பாட்டியில பார்த்தப்ப உனக்கு ஒரு முடிவு கட்டியிருக்கணும். அவனை விட்டதுதான் தப்பா போச்சு. ரஞ்சிதா, இதுக்கு மேல நம்ம அமைதியா இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. நீ வா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வா. சுதா தான் கால் பண்றான்.